ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி பார்ப்போமா? ஆக்சுவலி நான் இன்றைக்கி காலையில் ரொம்ப ரெய்னிங்காக இருக்குது கன்னியாகுமரியில். ஸோ எங்கள் வீட்டில் இன்றைக்கி நாங்கள் தோசை போட்டிருக்கோம். ஸோ தோசை சுடுற பாருங்கள், நார்த்து சைட்லலாம் தோசை வந்து ரொம்ப ஃபேவரட்டுங்க, தோசை மெதுவடை. ஸோ தோசை சிம்பிளுங்க. நீங்கள் நம்ம மாவு ஆட்டி வச்சுருந்தாங்கன்னா கல்லை போட்டு ஜஸ்ட் ஒரு பருத்துட்டு எடுத்தாலே போதும். பாருங்கள், நாங்கள் எல்லாமே விறகு அடுப்பில் தான் வைப்போம். ஆனால் விறகு அடுப்பில் வைக்கிறது ஹெல்த்தி ப்ளஸ் டேஸ்டியாக இருக்கும் ரொம்பவும். பாருங்கள், ஒரு மினிட்டில் வந்துட்டு தோசை இதாகிடும் ஒன் சைடு. அப்புறம் நம்ம லைட்டாக அப்படியே திருப்பி போட வேண்டியிருக்கும். பாருங்கள், ஸோ நமக்கு டேமேஜ் ஆகாமல் வந்துடும் தோசை. ஸோ மேலே பாருங்கள், லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகாமல் தோசை ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. ஸோ கொஞ்சம் டேஸ்ட் ஜாஸ்தியாக இருக்குது. தோசை வந்துட்டு எப்போ நீங்கள் மாவு அரைக்கமா பச்சை அரிசி, புழுங்க அரிசி, அது கூட வெந்தயம், உளுந்து, வெந்தயம் போட்டு அரைச்சானா என்னென்னா கொஞ்சம் தோசை சாஃப்டாக கிடைக்கும். இந்த மாதிரி சாஃப்டாக கிடைக்கும். நீங்கள் சோடா பொடியெல்லாம் போட தேவையில்லை. இது நான் யூஸ் பண்ணது பேன் வந்துட்டு நான்ஸ்டிக் கிடையாது, ஸோ ஆர்டினரி. ஸோ அதனால நான் கொஞ்சம் ஆயில் வந்துட்டு இது ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோ. ஸோ நிறைய பேர் வீடியோவில் நான் பார்த்துருக்கேன், பாய்ஸ் தோசை தொடர்ந்து வந்துட்டு ஒழுங்காக வராதுன்னு க்ளீன் டேமேஜ் ஆகணும். பட் அப்படியெல்லாம் கிடையாது, நானே போடுவேன். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வருதுன்னு. ஒரு மினிட் அப்படியே வேக போடுங்க. அப்படி மேலே வந்துட்டு லைட்டாக பொறுப்புனாரு. ஸோ இதில் முட்டை தோசை போடலாம். இந்த மாதிரி போட்டுட்டு இதுக்கு மேலே முட்டையை உடச்சி போட்டு லைட்டாக பிளாக் பெப்பரை சால்ட்டை ஆட் பண்ணி போட்டாலே முட்டை தோசை பக்காவாக இருக்கும். பட் நான் நேற்றையும் சாப்பிட்டேன், அதனால் இன்றைக்கி வேண்டான்னு லைட்டாக அப்படியே திரிச்சு போடுங்க. பாருங்கள் மேலே பாருங்கள், மேலே ப்ரௌன் நிறத்தில் இருக்குது. ஸோ ப்ரௌன் நிறத்தில் இருக்கமா நமக்கு வந்துட்டு தோசை வெந்துடுச்சுன்னு அர்த்தம். எப்போவுமே தோசை நம்ம ப்ரிப்பேர் பண்ணோமா ஒரு லைட்டு ஃப்ளேமில், அதாவது தீ கொஞ்சம் கம்மியாக வச்சு யூஸ் பண்ணிவிடுங்க. அதிக தீ வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா தீஞ்சிடும். சரிங்களா? இங்கே பார்த்தீங்களா, 2 பக்கம் வெந்திருக்கு. இது ஒரு பக்கம், இன்னொரு 2 பக்கம் பார்த்தீங்களா? ஸோ அது வந்துடுச்சு, 2 பக்கம் பொன்னி நிறத்தில் வந்துடுச்சு. இந்த மாதிரி பாய்ஸ் யாராவது தோசை விட்டு அனுபவம் இருக்கா? ஆனால் டேமேஜ் ஆக வரணும், அதுதான் சேலஞ்ச். ஓகே, எங்கள் ஊரில் இன்றைக்கி ரொம்ப மழைன்னா அவ்வளோ மழை இருந்தது. காலையில் எழும்பவே முடியலை. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் மாடி தோட்டத்தில் போய் காய்கறி படித்து இன்றைக்கி ஒரு சாம்பார் வச்சுருக்கேன், இந்த வீடியோவில் போட்டிருக்கு. ஸோ நாங்கள் இன்றைக்கி தோசை சாம்பார் போட்டிருக்கோம். அது என்னென்னு காமிச்சானே. எல்லாமே இயற்கையாக கிடைக்காது, நம்ம ரொம்ப காலைல ஹெல்த்தியாக இருக்கும். பாருங்கள், தோசையை மேலே வந்துட்டு லைட்டாக ஒரு பவுல்ஸ் மாதிரி விழுந்துட்டுருக்கு. அப்படின்னா தோசை கீழே வந்துட்டு ஒன் சைடு வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இன்னும் அப்படியே லைட்டாக திருப்பி போட்டுவிடுங்க. ஸோ மேலே பாருங்கள் பொன்னி நிறத்தில் இருக்குது. ஆயில் அதே மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது தோசை உடம்பு. யூஸ் பண்ணிட்டோன்னா நம்ம உடம்பு ஹெல்த்து நல்லா இல்லை. ஸோ நாங்கள் எல்லாம் ஆயில் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். மீன் பொரிக்கிறதும் சரி தான், தவாவில் தான் மீன் பொரிப்பேன். இந்த மாதிரி தோசைக்கல். ஸோ வெந்துடுச்சு பாருங்கள். ஒரு எப்போவுமே தோசை வந்துட்டு மேலே கொஞ்சம் ஆவி வந்து ப்ரௌன் பண்ணோன்னா தோசை வெந்துடுச்சு. உங்கள் முன்னாடி நான் இப்போ வந்துட்டு ஒரு 4 தோசை பக்கத்தில் சுட்டுருக்கேன். பாருங்கள் எப்படி மாவு சின்ன லைட்டாக, ரொம்ப ஓவராக பரவாயில்னா டேஸ்ட் கொஞ்சம் தான் இருக்காது. லைட் அப்படியே ஒரு இது போட்டு விட்டுட்டாவது அது வந்துடும். அப்படியே உள்ளே பாருங்க, ஏர் பவுல்ஸாக வந்துருக்கு, அந்த கோல்டு கோலாக ஒயிட் கலர். ஸோ அப்படின்னா தோசை வெந்துட்டுன்னு அர்த்தம். ஒரு பக்கம் அப்படியே நீங்கள் கொஞ்ச நேரம் வாட்ச் பண்ணுங்கள். அதையும் ஏர் பவுல்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அது வந்துடுச்சு. நமக்கு இதை மாற்றி திருப்பி போடுவோம். சரிங்களா? திருப்பி போட்டுட்டு வெந்துடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இந்த தோசை சூடு வந்துட்டு ரொம்ப பெரிய ரிஸ்க் எல்லாம் கிடையாது, சிம்பிளான வேலை தான். பட் இந்த திருப்பி போடுறதுல இருக்குது. அது
இல்லைன்னா கிழிஞ்சு போயிடும். ஸோ தோசை சுட்டு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. என்னோடய 5ஆவது தோசை இன்றைக்கி பாருங்கள். ஸோ இந்த 5 தோசை வந்துட்டு 4 மினிட்டில் முடிச்சிருக்கேன். அதான் ஃப்ளேவர். இது பாருங்கள் ரெடி ஆகிடுச்சா? இது நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள். தொடக்கத்தில் இந்த வீடியோ வேணால் ரிப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ 5 மினிட்ஸில் 4 தோசை இல்லைன்னா 5. அதுக்கு அதே ஃப்ளேம் ஆச்சா சீக்கிரம் அதே சுடலாம். பட் சீக்கிரம் தீஞ்சு போயிடுது. சரிங்களா? டேஸ்ட் கம்மியாக இருக்குது. மிடில் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சோன்னா நல்லாயிருக்கு. உள்ளாடியே நுரைய போட்டு டாட்டா அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா தோசை வெந்துடுச்சுன்னு அர்த்தம். ஸோ தோசை போதும். எனக்கு ஒரு 5 தோசை வந்து எங்களுக்கு வீட்டுக்கு ஒரு நாளைக்கு 5லேருந்து 7 தோசை சஃபிஷியண்ட்டு. நாங்கள் இங்கே 3 பேருக்கு போதும். நீங்கள் 5 தோசை போட்டிருக்கா பாருங்கள். திருப்பி போட்டாச்சு. பார்த்தீங்களா மேலே ஆவி பறக்குது. ஸோ ரெண்டு சைடும் திருப்பி போட்டு பாருங்கள். வெந்திருக்கான நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இது 6ஆவது தோசை. ஸோ நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் 5 மினிட்டில் 4 தோசை செஞ்சிடணும். இல்லைங்க 5 மினிட்டில் 6 தோசை போட்டிருக்கேன். நான் இப்போ தான் கவுண்ட் பண்ணுதேன். இது வந்துட்டு நாங்கள் வீட்டில் எங்களுக்கு ஆட்டுக்கல் இருக்குது. ஸோ நாங்களே வீட்டில் அரைக்கக்கூடிய மாவு தான். இந்த மாதிரி வீட்டிலே ஆட்டுக்கல்லாம் அரைக்கிங்களா, கிரைண்டரில் அரைச்சவங்க இருப்பாங்க. ஆட்டுக்கல்ல அரைக்கி தோசையோட வந்துட்டு அந்த நல்லா அரைஞ்சி கிடைக்கும். அதே டைம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ஒரு 1/2 hour ஆகும் நம்ம வீட்டில் உட்காந்து நம்மளே இது பண்ணோன்னா. பாருங்கள் தோசை வந்துடுச்சு. மறைச்சி போடுமா? மறைச்சி போட்டாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட்டு போதும்னு நினைக்கிறேன். 6 தோசை ஆகிடுச்சு. ஆல்ரெடி 2 வீடியோ முன்னாடி போட்டிருக்கேன். ஸோ இந்த 6 தோசை இன்றைக்கி எனக்கு சஃபிஷியண்ட்டு எங்கள் வீட்டுக்கு. சாரி, எனக்கு மட்டும் இல்லை, தப்பாக எடுக்கங்க. எனக்கு அப்பாவுக்கு அம்மாவுக்கு 6 ஆளுக்கு 2 தான் நாங்கள் சாப்பிடுவோம். அப்படி அதிகமாக சாப்பிட்டா நான் 3 சாப்பிடுவேன் போதும். ஸோ விறகு அடுப்பில் நம்ம சாம்பார் வைப்போம். நான் இன்றைக்கி மாடி தோட்டத்தில் 2 பறிச்ச காய்கறி. அதாவது இன்றைக்கி சாம்பார் வச்சு எப்படின்னா கொஞ்சம் ஒரு வழுதுனு, அப்புறம் கொஞ்சம் கோவக்காய், கொஞ்சம் கத்திரிக்காய், கொஞ்சம் பயறுகள் போட்டு, கொஞ்சம் பருப்பு, வெங்காயம் இதெல்லாம் போட்டு என் மாடியில் விளைஞ்ச காலில் போய் மலையில் போய் எடுத்துகிட்டு வந்து அதை பறித்து ஒரு குக்கரில் வேக வச்சுருந்தேன். உப்பு போட்டு சாம்பு போட்டு. ஸோ நமக்கு சாம்பார் வைக்கணும் பாட்டு ஒரு சீஞ்சட்டி எடுத்துகிட்டு மஞ்சட்டில் வச்சுட்டு கடுகு, எண்ணெய், கொஞ்சம் ஒரு சின்ன வெங்காயத்தை நறுக்கி போடுதேன். பாருங்கள் கடுகு போடணும். அந்த விறகு அடுப்பில் தான் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி விறகு அடுப்பில் வச்சு உங்களுக்கு அனுபவம் இருக்குன்னு சொல்லுங்கள். ஆனால் டேஸ்ட் பக்காவாக இருக்கும். ஸோ வெங்காயம் போட்டாச்சு. இது கறிவேப்பிலை, கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுங்க. அப்புறம் வரமிளகாய் இருந்தாலும் போடுங்க. வெங்காயம் போட்டு வர இந்த இதெல்லாம் நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வரணும். வெயிட் பண்ணுங்கள். நம்ம யூஸ்வலாக அந்த கேரளா, தமிழ்நாடு பார்டர் இந்த பக்கத்தில் தான் தாளிச்சு எல்லாமே பண்ணுவாங்க. பாருங்க ஸோ சாம்பார் அந்த லைட்டாக ப்ரௌனிஷ் ஆனோன்னா 2 வரவடா போட்டு அது கொஞ்சம் காயிட்டு 2 போட்டு 1 போட்டு அதை 2ஆக கட் பண்ணி போட்டேன். ஸோ கீழே பாருங்கள் விறகு அடுப்பு லைட்டாக தீ அப்படியே பண்ணி விட்டானா சீக்கிரம் வெந்துடும்.
அப்புறம் நம்ம குக்கரில் வேக வச்சுருக்குல்ல, இதை வந்து லைட்டாக எடுத்து அதில் தாளிச்சாச்சு. இனி இதில் கொஞ்சம் காயப்பொடி போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், தனியா வேணும் போடலாம். இல்லை, நான் இதை வந்துட்டு மசாலா பொடி, ஈஸ்டர்ன் கறி மசாலா இருக்குல்ல, சாம்பார் மசாலா, நாங்கள் அதான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் கொஞ்சம் பொடி போட்டிருக்கேன். அதை தாண்டி தேவைக்களவான மெயின் பொருள் உப்பு எடுக்கணும். எல்லாத்தையும் நல்லா கிளறி போடாமல் எல்லாம் மிக்சட் ஆகும். ஸோ இந்த மழைக்காலத்து இந்த மாதிரி சாம்பார் வைக்கும்போது ஒரு சாம்பாரே போதும். காலையில் டிஃபனுக்கு எடுக்கலாம், மதியானம் எடுக்கலாம், சாப்பாடுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால தான் சாம்பார் வச்சது. ஸோ சாம்பாருக்கு தேவையாக்கி எல்லாம் பொடியெல்லாம் போடாது. கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் பாருங்கள். உப்பு போட்டு நல்லா கிளறிடுங்க. கிளறிட்டு 2 மினிட் அப்படியே வேகட்டு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி மழைக்காலத்தில் காலைல தோசை சுட்டு சாம்பார் சாப்பிட்டுங்க, ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ஓகே, தேங்க்யூ. 2 மல்லித்தூள் போடுங்க, மல்லியில் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பாருக்கு. ஓகே, தேங்க்யூ. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி அனுபவம் பாய்ஸ் சைடில் இருந்தால் ஒன்று எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.